வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஆன் இன்டர்வியூ போஸ்ட் டிப்ளமோ குவாலிஃபிகேஷனுக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணா நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனா இருக்கக்கூடியது டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இது முடிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் ட்ரிபிள் முடிச்சிருக்கணும். நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹையர் குவாலிஃபிகேஷனான இன்ஜினியரிங்கும், அதாவது பிஇ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் இந்த பர்டிகுலர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க இஎன்ஐ அண்ணா யூனிவர்சிட்டி அண்டர்ல முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஈக்குவலன் டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதாவது ட்ரிபிள்இக்கு ஈக்குவலன் தான் சொல்லியிருக்காங்க ஜிஓல. அதனால இஎன்ஐ ஆஸ்பிரன்ஸும் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு எந்த மாதிரியா ப்ரிப்பரேஷன் பண்ணா நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த 2025 நோட்டிபிகேஷன்ல இந்த சப்ஜெக்ட் கோட் 446 நம்ம எழுதணும் அப்படின்னா, அதாவது ட்ரிபிள் பேப்பர் எழுதணும் அப்படின்னா டிப்ளமோ குவாலிஃபிகேஷனுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் போஸ்ட் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல இருக்கு. இதோட போஸ்ட் கோட் பாத்தீங்கன்னா 3591. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 656. 656 வேகன்சிஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப அதிகமான வேகன்சி இது. அடுத்ததா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, இதோட போஸ்ட் கோட் பாத்தீங்கன்னா 3550. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 2 இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் கோட் 446 நீங்க எழுதுனீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வேகன்சிஸ்க்கும் இந்த ரெண்டு போஸ்ட் கோடுக்கும் நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். எந்த ஒரு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம் என்ன எழுத போறோம், அதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றத பார்க்கணும். இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேப்பர் 2. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் அது ஓஎம்ஆர் பேஸ்டா இருக்கு. அண்ட் பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது டெக்னிக்கல் பேப்பர்ன்றது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா இருக்கு. சரிங்களா? இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி அண்ட் பார்ட் சின்னு பிரிச்சிருக்காங்க. பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் தகுதி தேர்வு இருக்கு. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடியது 100 கேள்விகள் கேட்பாங்க. ஒரு கேள்விகளுக்கும் பாத்தீங்கன்னா 1.5 மார்க்ஸ், அதனால 150 மார்க்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது இந்த எக்ஸாம்ஸ்ல. சரிங்களா? டிஎன்பிசி கண்டக்ட் பண்ற இந்த எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அடுத்தது பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ், பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு இருக்கு. இதுல பார்ட் பில 75 கேள்விகளும், பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகளும் கேட்கறாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா மொத்தம் 100 கேள்வி வரும். 75 + 25 சேர்த்தீங்கன்னா 100 கேள்வி வரும். இந்த 100 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு எவாலுவேட் பண்ணுவாங்க. அதாவது அந்த மார்க்கை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ 100 கொஸ்டின் இன்டூ 1.5 போட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ன்றது 150 வந்துடும். சரிங்களா? அடுத்தது பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பேப்பர். சப்ஜெக்ட் பேப்பர்ன்றது டெக்னிக்கல் பேப்பர். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது சப்ஜெக்ட் கோடுன்றது 446. சரிங்களா? இது என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த மாதிரியா எதனா லெவல்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ ஆர் ஐடிஐ லெவல்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இருக்கிறதுனால டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஐடிஐ ரிலவெண்டான இருக்கிற போஸ்ட்டுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஐடிஐன்ற இடத்துல வந்து ஐடிஐ ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ், ஐடிஐ லெவலுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜிஎஸ் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் கேட்பாங்க. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல கேட்பாங்க, அதாவது 10ஆம் வகுப்பு தரத்துல கேட்பாங்க. அதனால நீங்க குரூப் 4 ரிலேட்டடான கொஸ்டின்ஸை பார்த்தாலே போதுமான அளவா இருக்கும். இந்த குரூப் 1 லெவல் ஆர் குரூப் 2 லெவலுக்கு அந்த மாதிரி போக தேவையில்ல. குரூப் 4 லெவலுக்கு பார்த்தாலே போதும். இந்த ஜிஎஸ்ல நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். பேப்பர் 1 நம்ம பார்த்தோம், அது ஓஎம்ஆர் பேஸ்ட். மொத்தம் பார்ட் ஏல 100 கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டி, அண்ட் பார்ட் பி அண்ட் பார்ட் சி சேர்த்து ஒரு 100 கொஸ்டின். பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர்ல 200 கொஸ்டின் இருக்கு. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 3 ஹவர்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். அதே மாதிரி பேப்பர் 1லயும் 3 ஹவர்ஸ். சரிங்களா? இது வந்து ஓஎம்ஆர் பேஸ்ட் டெஸ்ட். இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில நம்ம ஒரு மினிமம் ஸ்கோர்ஸ் எடுத்தாதான் நம்மளோட இந்த ரிமைனிங் பேப்பர்ஸ் எல்லாமே எவாலுவேட் பண்ணுவாங்க. அதை வச்சுதான் நம்மளுக்கு ரேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? அது என்ன எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னா 150 மார்க்குக்கு 60 மார்க்ஸ் எடுக்கணும். 150 மார்க்ஸ்க்கு 60 மார்க்ஸ் எடுக்கணும். அப்ப நீங்க 100 கேள்வி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க 40 கொஸ்டினுக்கு மேல 40 கொஸ்டின் ஆர் அதற்கு மேல வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா தான் உங்களோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிளியர் ஆகும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிளியர் ஆனா மட்டும்தான் உங்களுக்கான ஜிஎஸ் மார்க்ஸும் சப்ஜெக்ட் பேப்பரும் எவாலுவேஷன் ஆகும். இல்லைன்னா அந்த மார்க்ஸ் வந்து கன்சிடர் பண்ண போறாரு. நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில குவாலிஃபை பண்ணா மட்டும்தான் ஜென்ரல் ஸ்டடிஸ் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பேப்பர் ரெண்டுமே எவாலுவேட் ஆகி உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்ன்றது வரும். சரிங்களா?
இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 135 அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த மொத்தமா இந்த ஜிஎஸ் பிளஸ் ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய 150 மார்க்ஸும் சப்ஜெக்ட் பேப்பர்ல இருக்கக்கூடிய 300 மார்க்ஸ் சேர்த்தீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு வரக்கூடியது பாத்தீங்கன்னா 450 மார்க்ஸ். இந்த 450 மார்க்ஸுக்கு நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு கூப்பிடுவாங்க. சரிங்களா? இந்த 450 அடுத்தது சிலபஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான சிலபஸ் என்னன்றத பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா யூனிட் 1ல இருக்கிறது இலக்கணம். அதுல 25 கேள்விகள் கேட்கிறாங்க. யூனிட் 2ல இருக்கிறது சொல்லகராதி. அதுல 15 கேள்விகள். அடுத்தது அலகு 3ல இருக்கக்கூடியது எழுதும் திறன் 15 கேள்விகள். அலகு 4ல கலைச்சொற்கள் 10 கேள்விகள் கேட்கிறாங்க. அலகு 5ல வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இதுல 15 கேள்விகள் கேட்கிறாங்க. அலகு 6ல எளிய மொழிபெயர்ப்பு. இதுல இருந்து 5 கேள்விகள் கேட்கிறாங்க. அலகு 7ல இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தோன்றும். இதுல இருந்து 15 கேள்விகள் கேட்கலாம். சரிங்களா? இது 2024 அடுத்ததா ஜிஎஸ் சிலபஸ்ல பார்ட் பி அதுல என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். கொஸ்டின் வந்து 75 கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றத பார்த்தோம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஜெனரல் சயின்ஸ் அதுல 5 கொஸ்டின் கேட்பாங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஜியோகிராஃபி அதுல 5 கொஸ்டின்ஸ். யூனிட் 3ல ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதுல 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி அதுல 15 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. யூனிட் 5ல இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இது 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிடேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இதுல இருந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரிங்களா? இந்த 2025 பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்ஆர் இருந்தாலும் சரி தமிழ் எலிஜிபிலிட்டியா இருந்தாலும் சரி கொஞ்சம் சிலபஸ்ல மாடிஃபை பண்ணி எல்லாமே கொஞ்சம் ரீயர்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன யூனிட்ல இருந்து எவ்வளவு வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வெயிட்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்ஜெக்டோட ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சோம் அப்படின்னா நம்மளால வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 75 கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய யூனிட் எல்லாமே பாத்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 சரிங்களா? இதுலயே வந்து 75 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அடுத்ததா வரக்கூடிய பார்ட் சி அதுல பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்கும். அதுல 25 கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிலபஸை ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. ஆப்டிடியூட்ல இருந்து 15 கொஸ்டினும் ரீசனிங்ல இருந்து 10 கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க ரீசனிங் போர்ஷன் இன்னமும் நல்லாவே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும். சரிங்களா? நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கணும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்முலாஸ் அண்ட் ஷார்ட் கட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸை இன்னும் குறைவான டைம்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப ஃபார்முலா பேஸ்டா போகும் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணிட்டு பேட்டர்ன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு எல்லாமே வந்து எந்த இடத்துல இருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் கொடுக்குறேன். ஃப்ரீ ரிசோர்சஸ் என்னென்ன மாதிரியான ஃப்ரீ ரிசோர்சஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு யூடியூப்ல அண்ட் பிடிஎஃப்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு அதை வச்சு நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் அடுத்தடுத்து வர ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது நம்மளோட முக்கியமான போர்ஷன் இதுதான். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 2 நம்மளோட சப்ஜெக்ட் பேப்பர் 446 இது ட்ரிபிளிக்கான சப்ஜெக்ட் 446ன்றது. இதுலயுமே வந்து உங்களுக்கு 10 யூனிட் இருக்கும். ஸோ 10 யூனிட்ல என்னென்ன யூனிட் இருக்கு அதோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்றத பார்ப்போம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் சர்க்யூட் தியரி அண்ட் டிசி மிஷின்ஸ் இதுல இருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ சர்க்யூட் தியரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரைக்கும் வரும். ரெசனன்ஸ் சர்க்யூட்ஸ் வரைக்கும் வரக்கூடியது எல்லாம் இந்த யூனிட் 1ல அப் டு ரெசனன்ஸ் சர்க்யூட்ஸ் வரைக்கும் வரக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்யூட் தியரி போர்ஷன்ஸ்ல வந்துடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னடிசம்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசி மிஷின்ல வந்துடும். சரிங்களா? அடுத்தது யூனிட் 2ல பொறுத்த வரைக்கும் ஏசி மிஷின்ஸ் இருக்கு. ஏசி மிஷின்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 2 யூனிட்டுமே நல்ல வெயிட்டேஜான யூனிட் தான். அடுத்தது யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த யூனிட்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் இந்த யூனிட்ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்கறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது யூனிட் 5 இந்த யூனிட்ல அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அடுத்தது யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஜெனரேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் சுவிட்ச் கியர் இதுல இருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரிங்களா? பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் இருக்கு. இந்த யூனிட்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் இந்த யூனிட்ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. அதாவது ஏ அண்ட் பி அப்படின்றத பிரிச்சிருக்காங்க. ஏ செக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் அந்த யூனிட் இருக்கு. அதுக்கப்புறம் பில பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன் அண்ட் எனர்ஜி ஆடிட்டிங் இந்த ரெண்டுமே சேர்த்து தான் உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ். சரிங்களா?
யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஏ அண்ட் பியா பிரிச்சிருக்காங்க. அது ரெண்டுமே சேர்த்து தான் உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ். சிலபஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு இந்த யூனிட். யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். இந்த யூனிட்ல 15 கொஸ்டின்ஸ் கேட்கறதா சொல்லியிருக்காங்க. அவங்க மொத்தம் இந்த சப்ஜெக்ட் கோட் 446ல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் பேப்பர்ல மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இந்த வீடியோல இது வரைக்கும் நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எக்ஸாம்ல கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த சிலபஸ்லயே எல்லா யூனிட்டுக்கான வெயிட்டேஜும் மென்ஷன் ஆயிருந்தது. எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் போஸ்ட் கிளியர் பண்றதுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணா நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத இந்த டார்கெட் அப்படின்ற ஏரியால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இலக்கா என்ன இருக்கணும் அப்படின்னா 180 கொஸ்டின்ஸ் ஆச்சு நம்ம மினிமமா போடணும். 180 கொஸ்டின்ஸ் ஆச்சு நம்ம மினிமமா கரெக்டா ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? நெகட்டிவ் மார்க்கிங் இல்ல. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணா மட்டும்தான் நம்ம இருக்கிற காம்படிஷன்ல நம்மளுக்கான போஸ்ட் வந்து உறுதியா வச்சுக்க முடியும். சரிங்களா? உறுதிப்படுத்த முடியும். சோ இந்த 180 இந்த 180 கொஸ்டின்ஸை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். அதாவது பேப்பர் 1ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கரெக்டா அட்டன் பண்ணணும், பேப்பர் 2 சப்ஜெக்ட் கோடு 446 டெக்னிக்கல் பேப்பர்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்றத ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட் பின்றது ஜிஎஸ் கொஸ்டின் அது 75 இருக்கும். பார்ட் சின்றது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அதுல 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தமா இருக்கக்கூடிய 100 கொஸ்டின்ல நம்ம எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்றதை இந்த பேப்பர் 1ல மென்ஷன் பண்ணிருக்கேன். அண்ட் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேப்பர் 2ல 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 200 கொஸ்டின்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணா நம்ம இந்த 180 ரீச் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி வேற வேற ப்ராபபிலிட்டி வேற வேற பாசிபிலிட்டிஸா மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 70 கொஸ்டின்ஸ் நீங்க பேப்பர் 1ல பார்ட் பி அண்ட் பார்ட் சில 70 கொஸ்டின்ஸ் மேல நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேப்பர் 2ல 110 கொஸ்டின்ஸ் போட்டாலே உங்களுக்கு 180 கொஸ்டின்ஸ் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி 65 கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா பேப்பர் 1ல பார்ட் பி அண்ட் பார்ட் சில பேப்பர் 2 டெக்னிக்கல் பேப்பர்ல நீங்க 115 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 180 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதே மாதிரி தான் 60, 120 இதை ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 180 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த ஃபர்ஸ்ட் 3 இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது மேக்ஸிமம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த குரூப் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ். நீங்க குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி நோட்ஸ் இருக்கு, ஜிஎஸ்கான நோட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய 70, 65 ஆர் 60 இந்த ஜோன்ல எதனா ஒரு மார்க் உங்களால கண்டிப்பா வந்து ஜிஎஸ்ல ஸ்கோர் பண்ண முடியும். ப்ரொவைடட் உங்ககிட்ட ப்ராப்பரான நோட்ஸ் இருந்துச்சுன்னா. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஆஸ்பிரன்ட்ஸ் டெக்னிக்கல்ல சில மெத்தடாலஜி நான் சொல்றேன். அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த ஜோன்ல இருக்கக்கூடிய மார்க்ஸை நீங்க ஈஸியா எடுத்துடலாம். அதாவது இந்த ஜோன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். நீங்க 200 கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூமெரிக்கல் அதாவது ப்ராப்ளமா வரக்கூடியதே பாத்தீங்கன்னா போன வருஷம் கேட்ட கொஸ்டின் பேப்பர்ல ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கேட்டிருந்தாங்க. அதாவது 200 கொஸ்டினுக்கு இந்த நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் டேட்டா ரிலேட்டடா வரக்கூடிய விஷயங்களே பாத்தீங்கன்னா அரௌண்ட் 20 to 30 கொஸ்டின்ஸ் தான். 30 கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மி தான். அதாவது 20 to 25 கொஸ்டின்ஸ் தான் வந்து ப்ராப்ளமாவே கேட்டிருந்தாங்க. ரிமைனிங் எல்லாமே வந்து தியரி ஓரியன்டா தான் இருந்தது. அதனால நீங்க டிப்ளமோ புக்ஸை படிச்சாலே இந்த பேப்பர் 2ல நல்லா மார்க் ஸ்கோர் பண்ற முடியும். அந்த டிப்ளமோ புக்ஸ்க்கான லிங்க்கும் பிடிஎஃப்ஸும் வந்து நான் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் டிரைவா கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டிரைவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்கை பார்த்துட்டு நீங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதை எப்படி யூஸ் பண்றது, எந்தெந்த யூனிட்டை கான்சென்ட்ரேட் பண்றது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? குரூப் எக்ஸாம் ஆஸ்பிரன்ட்ஸ் எந்த மாதிரி இந்த 180 கொஸ்டின்ஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது நம்ம ஒரு ஃப்ரெஷர் அதாவது குரூப் எக்ஸாமும் எனக்கு அவேர்னஸ் இல்லை, நான் ப்ரிப்பரேஷன் பண்ணதில்லை, டெக்னிக்கல் எக்ஸாமும் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணல அப்படின்னா இந்த ஜோன் தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல இருக்கிறதும் உங்களுக்கு மாடரேட் தான், டெக்னிக்கல்லையும் ஒரு மாடரேட்டான கொஸ்டின்ஸ் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ 155 கொஸ்டின்ஸ் நீங்க ஜிஎஸ்ல அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 125 கொஸ்டின்ஸ் டெக்னிக்கல் போட்டீங்கனாலும் உங்களுக்கு 180 கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்துடும். அதே மாதிரி 50 கொஸ்டின்ஸ் 130 கொஸ்டின்ஸ் போட்டாலும் 180 கொஸ்டின்ஸ் வந்துடும். இது எல்லாமே நான் செட் பண்றது உங்களோட டார்கெட் தான், இலக்கு. இதுதான் உங்களோட இலக்கு. சரிங்களா? இதுதான் உங்களோட இலக்கு, இதுதான் உங்களோட கோலா இருக்கணும். இதுக்கு மேலேயும் நீங்க மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரிங்களா? இதுக்கு கீழே போச்சுன்னா உங்களோட செலக்ஷன் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். இந்த 180 கொஸ்டின்ஸுக்கு மேல நீங்க ஆன்சர் பண்ணும்போது உங்களோட செலக்ஷன் சான்சஸ் இன்னும் அதிகமா இருக்கும். 180 கொஸ்டினுக்கு கீழே போகும்போது ஒரு சில சமயத்துல நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அதிகமா இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு செலக்ஷன் ஆகலாம். பட் இந்த 180ன்றத ஒரு ப்ராப்பரான டார்கெட்டா நீங்க செட் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை நகர்த்திட்டு போனீங்க அப்படின்னா கட்டாயமா இந்த மார்க் இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின் 180 கொஸ்டின்ஸ் அல்லது அதற்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். சரிங்களா?
இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ். இது வரைக்கும் நான் வந்து டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் தான் மேக்ஸிமம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். ஆல் இண்டியா லெவல் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ், அதே மாதிரி ஆர்ஆர்பி, ஜேஇ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டார்கெட்டை நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அதாவது ஜிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டின்ஸ், 140 கொஸ்டின்ஸ் இன் பேப்பர் 2 போட்டீங்க அப்படின்னா 180 கொஸ்டின்ஸ் வந்துரும். அதே மாதிரி 35 நீங்க அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 145. மேக்ஸிமமா எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவாங்க இந்த மாதிரியான எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் மேக்ஸிமமா டாப் ரேங்க் எடுக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், எந்த மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 75ல இருந்து 80 அல்லது 85 வரைக்கும் கூட எடுக்கலாம். அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ்க்கு இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியும் டாப் டாப் ஸ்கோரிங் ஆஸ்பிரண்டால. அதே மாதிரி டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் 150ல இருந்து 165 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாசிபிளா அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். நாம செட் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம 180ன்றதை செட் பண்ணிருக்கோம். 180ன்றது என்னன்னா 180 கொஸ்டின்ஸ் சொல்லும்போது அவுட் ஆஃப் 300 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு 60% வரும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் இல்ல அப்படின்னா 65% கிட்ட நம்ம ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா கட்டாயமா நம்மளால ஜாப் கிடைச்சிரும். இங்க எதுக்காக நான் வந்து 60% கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அதிகம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அதிகம். அதனால நீங்க 60 எடுத்தாலுமே சப்போஸ் அது குறைஞ்சி டிராப் ஆகி 55% போனா கூட உங்களுக்கான ஜாப் பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஆனா வந்து செட் பண்றதுன்றது உங்களுக்கு 60% செட் பண்றேன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு 180 கொஸ்டின்ஸா நான் இங்க டார்கெட்ன்றது செட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ என்ன மாதிரியான டார்கெட் நம்ம எதனால அந்த 180 கொஸ்டின்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது எப்படி இந்த கோலை ரீச் பண்ணலாம்? 180 கொஸ்டின்ஸ்ன்றது சொல்லிட்டீங்க. என்னதான் பண்ணா இந்த 180 கொஸ்டின்ஸ் நம்ம அச்சீவ் பண்ண முடியும்? இந்த 180 கொஸ்டின்றது மினிமம் ரெக்யர்மெண்ட். இதை நோக்கி நீங்க பயணிக்கும் போது இதை விடவும் நம்ம நல்லா மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வகையா ஆஸ்பிரண்ட்ஸ் பிரிச்சிருக்கேன் சொன்னீங்களா? ஃப்ரெஷர்ஸ், குரூப் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த ஃப்ரெஷர்ஸ் அப்படின்றவங்க இது வரைக்கும் இப்ப ரீசன்ட் பாஸ் அவுட்டா இருக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் ப்ரிப்பரேஷன் பண்ணல. இப்பதான் நிறைய வேகன்சிஸ் வருது ட்ரிபிள்இக்கு. அதனால நான் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்றவங்களாம் இந்த ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரியில வருவீங்க. நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 யூனிட் எடுத்துட்டு அந்த 6 யூனிட்டுக்கான கம்ப்ளீட் டிப்ளமோ புக்ஸ், அதுவும் நான் டிரைவ் லிங்க்ல கொடுத்துருக்கேன். அந்த டிப்ளமோ புக்ஸை பார்த்து நீங்க படிச்சு அதுல இருந்து சின்ன சின்ன குறிப்பு எடுத்து, ஏன்னா ஒன்லைனர் மாதிரி தான் கேட்க போறாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் 200 கொஸ்டின்ஸ் டெக்னிக்கல்ல கேட்டதுல நம்மளுக்கு அரௌண்ட் 20 to 30 கொஸ்டின்ஸ் தான் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருந்தது. ஓகேங்களா? இப்போ 170 கொஸ்டின்ஸ்க்கு மேல நம்மளுக்கு கிட்டத்தட்ட 170 கொஸ்டின் கிட்ட நம்மளுக்கு கிட்டத்தட்ட 170 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்மளுக்கு தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் கேட்க போறாங்க. அதாவது ஃபேக்சுவலான இன்ஃபர்மேஷன் கான்செப்ட்ஸ் அந்த மாதிரியான தான் கேட்க போறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த 6 யூனிட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதுல நம்ம ஒன்லைனர்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா கட்டாயமா நம்ம டெக்னிக்கல்ல நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம டிப்ளமோ புக்ஸை பார்த்துடுறோம். அப்ப இந்த ஜிஎஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இதுல ரெண்டுத்துலயும் சேர்த்து நம்ம 25 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதே மாதிரி யூனிட் 4, 5, 6 இந்த யூனிட்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஜிஎஸோட மார்க் நம்ம நினைச்ச டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கான கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களால அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் 4, ஏன்னா இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றதுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால நீங்க குரூப் 4 எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணாலே போதும். எல்லா குரூப் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸும் ஜிஎஸ் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு டைம் வந்து கம்மியா தான் இருக்கும். நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எல்லாமே குரூப் 4ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் மட்டும் பாருங்க. இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பார்க்காதீங்க. அதுல நியூமெரிக்கல்ஸ்லாம் நிறைய இருக்கும், ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருக்கும். அது இந்த எக்ஸாமுக்கு பெரும்பாலும் தேவைப்படாது. ஓகேங்களா? அடுத்தது குரூப் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களோட ஜிஎஸ் நோட்ஸ் ஆல்ரெடி இருக்கும். அதை ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிட்டு இப்போ வந்து சிலபஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க இல்லையா? எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி பாருங்க. ஜிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி பாருங்க. இதுல நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. குரூப் 4க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. குரூப் 2, குரூப் 1 கொஸ்டின்ஸையும் நீங்க சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பதான் உங்களால மேக்ஸிமம் மார்க் வந்து ஜிஎஸ்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா குரூப் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ்
கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆகிருக்கிறது என்னன்னா, ஜிஎஸ்ல நம்ம நெறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவோம். 70 கொஸ்டின்ஸ் ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம டார்கெட்டா எடுத்துட்டு போவோம். இப்ப நீங்க குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட நிப்பாட்டிடக் கூடாது. குரூப் 2, குரூப் 1 இந்த கொஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களால நியாயமா நம்ம நினைக்கக்கூடிய டார்கெட்ட அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸும் 6 யூனிட்ஸ கவர் பண்ணணும். 6 யூனிட்ஸ் இன் டெக்னிக்கல் கவர் பண்ணிட்டு, அது எது உங்களுக்கு ஈஸியா இருக்கு, வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு அப்படின்றது உங்களோட சாய்ஸ். ஏன்னா எவ்ரி ஆஸ்பிரண்ட்ஸ், எவ்ரி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புடிச்ச சப்ஜெக்ட் சிலது இருக்கும். கஷ்டமான சப்ஜெக்ட் சிலது இருக்கும். அத வச்சு நீங்க எந்த 6 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனா இருக்கோ, அத நீங்க சூஸ் பண்ணி, அதுலருந்து நீங்க நோட்ஸ் எடுத்து பிரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா, கட்டாயமா உங்களால கிளியர் பண்ண முடியும். டிப்ளோமா புக்ஸுக்கான மெட்டீரியல் டிரைவ் லிங்க் ஆல்ரெடி குடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத பார்த்து நீங்க எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அடுத்தது நோட்ஸ் எடுக்கிறதோட மட்டும் இல்லாம, டெக்னிக்கல் எம்சிக்யூஸும் கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இந்த 6 யூனிட் கவர் பண்ணதுக்கு அப்புறம், ரிமைனிங் இருக்கிற 4 யூனிட்ல இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டா இருக்கக்கூடியத சிலத நீங்க கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். அது பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சமும் டெக்னிக்கலா நெறைய மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? டெக்னிக்கல் எக்ஸாம் ஆஸ்பிரண்டா இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுவரைக்கும் ஏற்கனவே உங்ககிட்ட டெக்னிக்கலுக்கான நோட்ஸ் இருக்கும். இந்த சிலபஸ்ல மென்ஷன் ஆகிருக்கிற சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்ககிட்ட நோட்ஸ் இருக்கா அப்படின்றத பாருங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க நோட்ஸ் தியரி கான்செப்ட்ஸ்லாம் நல்லா ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்றத பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கான டிப்ளமோ புக்ஸோட டிரைவ் லிங்க் குடுத்துருக்கேன். அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு அந்த புக்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. சரிங்களா? கோ த்ரூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கான்செப்ட்ஸ்லாம் இந்த சிலபஸ கவர் பண்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே அந்த டிப்ளமோ புக்ஸ்ல இருக்கும். சோ அதுலருந்து நீங்க ஒன் லைனர்ஸ் இல்ல கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் சிலதெல்லாம் நோட்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா, கட்டாயமா உங்களால கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? இங்க எம்சிக்யூஸ நீங்க கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். நான் பிரிஃபர் பண்றது எம்சிக்யூஸ தாண்டி நீங்க சப்ஜெக்ட்டோட கன்டென்ட்ட அந்த டிப்ளமோ புக்ஸ்ல ப்ராப்பரா படிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களால நல்ல மார்க் நெறைய ஸ்கோர்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா கன்டென்ட்ல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. உங்களுக்கு கன்டென்ட் தெரிஞ்சிருச்சுன்னா, கொஸ்டின்ஸ எப்படி ஃப்ரேம் பண்ணாலும் உங்களால கரெக்ட்டான ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட சாய்ஸ், என்னோட பிரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க குடுத்திருக்கிற டிப்ளமோ புக்ஸ ப்ராப்பரா கோ த்ரூ பண்ணிட்டு, அதிலிருந்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களால எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும், எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸ்டாண்டர்டா மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கக்கூடிய எம்சிக்யூ புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு இருந்தாலும், இந்த சிலபஸ கவர் பண்ணி இருக்குமான்றது ரொம்பவே டவுட் தான். அதே மாதிரி நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். நீங்க ஆர்ஆர்பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாண்டர்ட் வேற மாரி இருக்கும். எஸ்எஸ்சி, ஜேஇல அந்த மாதிரி கேட்கக்கூடிய எஸ்எஸ்சி, ஜேஇல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வேற மாதிரி இருக்கும். இதுவே யுபிஎஸ்சி சைட்ல கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? அ அ அது இல்லாம பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்ல கண்டக்ட் பண்ணக்கூடிய டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ்ல இஸ்ரோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் டிஃபரா இருக்கும். என்னோட சஜஷன் என்னன்னா, இந்த டிப்ளமோ புக்ஸ ப்ராப்பரா வாசிச்சுட்டு, அதுல இருந்து நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த எம்சிக்யூஸ்ன்றது ஜஸ்ட் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு மட்டும் வச்சுக்கலாம். ஆனா நீங்க அந்த எம்சிக்யூஸ் மட்டுமே படிச்சீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால நீங்க டிப்ளமோ புக்ஸ ப்ராப்பரா படிங்க. அதிலேயே வந்து சின்ன நோட்ஸா எடுத்துட்டீங்க அப்படின்னா, கட்டாயமா உங்களால நல்ல மார்க் டெக்னிக்கல்ல ஸ்கோர் பண்ண முடியும். இது எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் நான் காமனா சொல்றது. டெக்னிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் ஆப்டிட்யூட், ரீசனிங், யூனிட் 4, 5 அண்ட் யூனிட் 6 இதுவரைக்கும் நம்ப ஆப்டிட்யூட பொறுத்தவரைக்கும் 25 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம 20 கொஸ்டின்ஸ் இல்ல 22 கொஸ்டின்ஸ் போட முடியலனாலும், அட்லீஸ்ட் ஒரு 16ல இருந்து 18 நம்ம ஆன்சர் பண்ற அளவுக்கு நம்மளோட பிரிப்பரேஷன் இருக்கணும். டெக்னிக்கல் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் சொல்றேன். அடுத்தது யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 இந்த யூனிட்ஸ்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஜிஎஸ் மார்க்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ மட்டும் சால்வ் பண்ணா போதும். ஏன்னா நீங்க ஜிஎஸ்ன்றத புதுசா தான் படிக்க போறீங்க அப்படின்ற மீனிங்ல சொல்றேன். குரூப் 4 இந்த வகையில நம்ம 3 டைப் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸும் ஃப்ரெஷர்ஸ், குரூப் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ், டெக்னிக்கல் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ் உங்களோட கோல எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நான் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டே வைஸா எப்படி ஸ்டடி பிளான் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்றேன். மினிமம் எவ்வளவு ஸ்டடி பிளான் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல நான் போட்டிருக்கிறது 6 ஹவர்ஸ் இருந்துச்சு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா டெய்லியும் இந்த மாதிரியா டைமை ஸ்பிளிட் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். 6 ஹவர்ஸ்க்கு மேல போகும்போதும் இதுல என்ன ப்ரொபோர்ஷன்ல குடுத்துருக்கனோ அதே மாதிரி நீங்க எடுத்துட்டு போலாம். அல்லது எனக்கு 4 ஹவர்ஸ் தான் கிடைக்குது அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு மாடிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா 3த்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் குடுத்து எடுத்துட்டு போணும். தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்தவரைக்கும் குவாலிஃபையிங் இன் நேச்சரா இருந்தாலும், தகுதி தேர்வா இருந்தாலும், அதுக்கான மினிமம் டைம் குடுத்தீங்கன்னா தான், எக்ஸாம் ஹால்ல எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க குயிக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கான கன்டென்ட்ட முடிச்சுட்டீங்க, ஷேட் அடிச்சு முடிச்சுட்டீங்க கொஸ்டின்ஸ்லாம்.
உங்களுக்கு ஜிஎஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் இருக்கும். அதனால தமிழ் எலிஜிபிலிட்டி கன்டென்ட்க்கு ஒரு 30 மினிட்ஸ் இனிஷியலா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் நீங்க 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். 1 ஹவர்ன்றது கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு 1 ஹவர் எடுத்துக்கலாம். டெக்னிக்கல் பேப்பர பொறுத்தவரைக்கும் நீங்க 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 30 மினிட்ஸ்ன்றது எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த 30 மினிட்ஸ் பிராக்டிஸ்ன்றது அப்புறம் இந்த 1 ஹவர் பிராக்டிஸ்ன்றது நீங்க குரூப் எக்ஸாம் ஆஸ்பிரண்டா இல்ல டெக்னிக்கல் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸா பொறுத்தவரைக்கும் ஸ்வாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? குரூப் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் நிறைய டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே போட்டு பார்த்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு பெருசா தேவைப்படாது. கொஸ்டின் பிராக்டிஸ்ன்றது. அப்ப நீங்க 30 மினிட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. டெக்னிக்கல பொறுத்தவரைக்கும் நீங்க 1 ஹவர் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இதுவே டெக்னிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா 1 ஹவர்ன்றது ஜெனரல் ஸ்டடீஸோட கொஸ்டின்ஸ பார்க்கறதுக்கு தேவைப்படும். அதே மாதிரி நீங்க டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய ஆல்ரெடி பார்த்ததுனால, உங்களுக்கு கொஸ்டின் பிராக்டிஸ் வந்து கம்மியா தான் தேவைப்படும். ஆனா நீங்க இந்த 2 ஹவர்ஸ்ன்ற பிரைம் டைம் அந்த கரெக்ட்டா நீங்க நோட்ஸ்லாம் ப்ராப்பரா படிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க எம்சிக்யூஸோ இல்ல கொஸ்டின்ஸோ கொஸ்டின் பேப்பரோ அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? அடுத்தது என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் இருக்கு? எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு? என்னென்ன ஃப்ரீ ரிசோர்ஸஸ்லாம் இருக்கு அப்படின்றதையும் சொல்றேன். தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்தவரைக்கும் ஏஜேசி அகாடமில தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான பிளேலிஸ்ட் இருக்கு. அதோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதுலருந்து நீங்க டைரக்ட்டா கிளிக் பண்ணிட்டு, டெய்லியும் ஒரு வீடியோவா நான் 30 மினிட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து ஒரு வீடியோவா பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ் அரவுண்ட் 30 மினிட்ஸ் தான் இருக்கும். ஒரு வீடியோவா பார்த்துட்டு வந்தீங்கன்னா, நீங்க கம்ப்ளீட் பண்ணிரலாம் ஈஸியா. சரிங்களா? ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் ஏஎம்டிஎன் யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய குரூப் 4 ஓட பிளேலிஸ்ட் பாருங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் பொறுத்தவரைக்கும் டிப்ளமோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனா இருக்கிறதுனால, குரூப் 4 லெவலுக்கான ஜிஎஸ் படிச்சா மட்டும் போதும். குரூப் 1 அளவுக்கு போக தேவையில்ல. ஸோ குரூப் 4 ஓட பிளேலிஸ்ட் பாருங்க. அதுல இருக்கக்கூடியது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்டிட்யூட், ரீசனிங், யூனிட் 4, 5, 6 இந்த யூனிட்ஸ பாருங்க. சிலபஸ பொறுத்தவரைக்கும் 2024ல இருந்தது வேற. 2025ல ஜஸ்ட் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, யூனிட்ட ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி எக்கனாமிக்ஸ், இந்தியன் பாலிட்டி, டெவலப்மென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இது எல்லாமே யூனிட்லாம் வேற வேற யூனிட்ல இருக்கும். நம்ம புது சிலபஸ்ல வேற யூனிட்ல போட்டிருப்பாங்க. நீங்க அந்த டாபிக்க மட்டும் சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த ஏஎம்டிஎன் யூடியூப் சேனலுக்குள்ள போயிட்டு பிளேலிஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் 4க்கு என்ன குடுத்துருக்காங்க மெட்டீரியலோ, அத நீங்க ஒரு தடவ வாட்ச் பண்ணிட்டு, நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லன்னா அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயே உங்களுக்கு நோட்ஸோட பிடிஎஃப்பும் இருக்கும். ஸோ அந்த வகையில நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டா. இது எல்லாமே ஃப்ரீ ரிசோர்ஸா அவைலபிளா இருக்கு. அண்ட் தமிழ்நாடு கவர்ன்மென்ட்டோட சேனல் இது. ஏஎம்டிஎன்றது. சரிங்களா? டெக்னிக்கல் பேப்பர பொறுத்தவரைக்கும் டிப்ளமோ புக்ஸ் டெக்னிக்கல் பேப்பர பொறுத்தவரைக்கும் டிப்ளமோ புக்ஸ் மட்டுமே சஃபிஷியன்ட்டா இருக்கும். சில கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா, அந்த டெர்ம, அந்த டாபிக்க யூடியூப்ல சர்ச் பண்ணி, அதுல இருந்து நீங்க நோட்ஸ் எடுத்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ பொறுத்தவரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிரைவ்ல குடுத்துருக்கேன். ஸோ அந்த டிரைவ்ல நீங்க ஆக்சஸ் பண்ணீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இதுக்கு வைசிடி கேப்சூல் ஃபார் ட்ரிபிள் இ இந்த புக் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு ஃபார்முலாஸ் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் வேற எதுவும் எம்சிக்யூ புக்ஸும் நீங்க ஏதோ இருந்துச்சுன்னா, அதையும் நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். டிப்ளமோ புக்ஸ் சஃபிஷியன்ட்டா இருக்கும். அதுல இருந்து கன்டென்ட்டே சஃபிஷியன்ட்டா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸும் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க எம்சிக்யூ புக்ஸ்லாம் பார்க்கலாம். இல்ல ஆன்லைன்ல இருக்கக்கூடிய வெப்சைட்ல இருக்கக்கூடிய எம்சிக்யூஸும் நீங்க அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த டாபிக் போட்டுட்டு எம்சிக்யூஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா, கூகுள் சர்ச் பண்ணாலே நெறைய எம்சிக்யூஸ் வரும். அத நீங்க அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? முக்கியமா முக்கியமா இந்த எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ல பேப்பர் 2ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பேப்பர் 4, 4, 6 உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். பைலிங்குவல்ல இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க எஃபர்ட்ஸ் போட்டீங்கன்னா, கட்டாயமா நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். எக்ஸாமையும் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோல எல்லாமே ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் பொறுத்தவரைக்கும், எந்த மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன், என்ன சிலபஸ் இருக்கு, என்ன மாதிரியான டார்கெட் செட் பண்ணணும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு அட்டெண்ட் பண்ணா நம்ம இந்த எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி என்ன மாதிரியான ஸ்டடி பிளான், டே வைஸ் ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். ஃப்ரீ ரிசோர்ஸஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் நம்ம ஜேகே நோட்ஸ் பொறுத்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் எக்ஸாமோட ரிலேட்டடான எல்லா மெட்டீரியல்ஸும் என்கிட்ட அவைலபிளா இருக்கிறது எல்லாமே டிரைவ்ல அப்லோட் பண்ணிட்டு, அதோட லிங்க்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத பார்த்து நீங்க உங்களுக்கான மெட்டீரியல்ஸ எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேற எதுவும் மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க அப்படின்னா, என்கிட்ட அவைலபிளா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த டிரைவ்லயே நான் அப்லோட் பண்ணி குடுக்குறேன். அண்ட் அப்டேட்டும் பண்றேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு எங்கேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு நெறைய பேருக்கு கேள்விகள் இருந்திருக்கும். அந்த கேள்விகள் எல்லாம் இந்த வீடியோல நான் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.